Taste the Daily. அதாவது சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள செம்மொழி பூங்காவில் 2 தினங்களுக்கு முன்பு சென்னை மலர் கண்காட்சியை தமிழக அரசு தொடங்கி வைத்தது. இந்த மலர் கண்காட்சிக்கு ஞாயிற்றுக்கிழமையான இன்று அதிக அளவில் மக்கள் வந்திருப்பதால் அவர்களுக்கான குறைந்தபட்ச ஏற்பாடு செய்யவில்லை என்பதுதான் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. குறிப்பாக கத்தீட்ரல் சாலை என்பது மிகவும் வாகன நெரிசல் அதிகம் உள்ள சாலையாகும். இந்த சாலையில் ஏற்கனவே செம்மொழி பூங்கா என்ற பூங்கா இயங்கி வருகிறது. இந்த பூங்காவில் தான் தற்போது இந்த மலர் கண்காட்சியை தமிழக அரசு தொடங்கி இருக்கிறது. இந்த மலர் கண்காட்சிக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு வாகன நிறுத்துவதற்கு போதிய அளவில் இடவசதியை ஏற்படுத்தி தரவில்லை என்பதுதான் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஏற்கனவே செம்மொழி பூங்காவில் குறைந்த அளவிலான வாகனங்களை மட்டுமே நிறுத்துவதற்கு வசதி உள்ள நிலையில் இந்த செம்மொழி பூங்காவுக்கு எதிரே இன்னொரு பூங்கா ஒன்றை, அதாவது கருணாநிதி நூற்றாண்டு பூங்கா என்ற பெயரில் இன்னொரு பூங்காவை கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு திறந்தது. அந்த பூங்காவுக்கும் வாகனங்களை நிறுத்துவதற்கு இடவசதி இல்லாததால் செம்மொழி பூங்காவிலே வளாகத்திலேயே வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. இந்த 2 பூங்காக்களுக்கு வரும் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்துவதற்கு இடவசதி இல்லாமல் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கும் காட்சிகள் தான் இவை. பூங்காவுக்குள் நுழைவதற்கு சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பகுதியில் சுற்றித் திரிவதாகவும், ஆனால் வாகனங்களை நிறுத்த காவல்துறையினரும் சரி, பூங்காவை நடத்தி வரும் தோட்டக்கலைத்துறை நிர்வாகமும் சரி உரிய வகையில் எங்களுக்கு பதிலளிக்கவில்லை என்பதுதான் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. மலர் கண்காட்சிக்கு வரும் வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, எதிரே இருக்கக்கூடிய நூற்றாண்டு பூங்காவுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, வாகனங்களை நிறுத்துவதற்கு போதிய அளவில் இடவசதி இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு புறம் இருக்க, பாதசாரிகள் நடந்து செல்லும் இடங்களில் கடைகளை விரித்திருப்பதால் அந்த பாதசாரிகளும் நடந்து செல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது பூங்காவுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் குற்றச்சாட்டு. மற்றொரு புறம் கத்தீட்ரல் சாலை முழுவதுமே கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கன் துணை தூதரகம் இருக்கும் இடத்திலிருந்து அந்த புறம் ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய மேம்பாலம் வரை சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் இருக்கிறது. 2-3 நிமிடங்களில் கடக்க வேண்டிய சாலையை அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை கடக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கத்தீட்ரல் சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகளும் குற்றம் சாட்டுகின்றனர். பூங்காவுக்குள் நுழைவதற்கு குறைந்தபட்சம் 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கும் தோட்டக்கலைத்துறை நிர்வாகம் பூங்காவுக்குள் வரும் வாகனங்களை நிறுத்துவதற்கு போதிய அளவில் இடவசதியை முன்கூட்டியே ஏற்பாடு செய்யவில்லை என்பதுதான் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மாதம் மரீனா கடற்கரையில் விமான கண்காட்சி ஒன்றை நடத்திய போது அங்கும் பாதுகாப்பு வசதியை முறையாக ஏற்படுத்தாமல் தவறிவிட்டதால் பெரிய அளவிலான பாதிப்புகளை சென்னை மக்கள் சந்திக்க வேண்டிய நிலை இருந்ததாகவும், அதே நிலைதான் தற்போது இந்த மலர் கண்காட்சிக்கும் பொதுமக்களை அல்லல் பட்டு விட்டு விட்டதாக இந்த ஆளும் திமுக அரசு மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். ஃப்ளாக் ஷோக்காக தான் வந்தது. இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ பேரண்ட்ஸ் எல்லாரையும் நான் கேபில் அனுப்பிச்சிட்டு சரி வண்டி தானே இங்கே பார்க்கிங் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்தேன். பட் இதுக்குமே பார்க்கிங்க்கு விடலை. அவங்க ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லி எல்லாத்தையும் திருப்பி தான் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, இப்போ இங்கே போடலான்னு பார்த்தா இங்கேயும் கேட்டு திறப்பேன் அது இதுன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருப்பி வீட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். தெரியல எனக்கு. நடப்பாதை ஃபுல்லாக நடக்க இடம் இல்லாமல் எல்லா கடையும் அலோவ் பண்ணிடுவாங்க. இவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு புரியல. மற்ற இடத்துலலாம் வண்டி நின்னா உடனே போய் தூக்குறாங்க. இவ்வளோ நடப்பாத கடைகளை எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க, எப்படி அலோவ் பண்ணீங்க இவ்வளோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில்? அண்ட் அட் அ டைமில் 2 பார்க்கில் எப்படி நிகழ்ச்சி இது பண்ணால், எப்படி ஹோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இது ரொம்ப முட்டாள்தனமான செயலாக தெரியுது. ரொம்ப ரொம்ப மோசமான ஏற்பாடு சார். இது எதுக்குன்னா ஏற்பாடு நல்ல விஷயம், பட் இந்த பிரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப மோசம். வை? பிகாஸ் இது வந்து கவர்மெண்ட் ரன் பண்றது, மக்களோட டாக்ஸ் மணில ரன் பண்ற, கவர்மெண்ட் ரன் பண்ற ஒரு ஷோ. ஓகே, சோ இன்டைரக்ட்லா இன் அதர் வேர்ட்ஸ் இது வந்து மக்களோட காசுல ரன் பண்ற ஷோ. ஓகே, அந்த மக்களுக்கு இவ்வளவு சார்ஜ் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ட் இட்ஸ் a கவர்மெண்ட் ஷோ. இது கார்பரேட் ஷோ இல்ல. கார்பரேட் வந்து they will run for a businessல. business always looking for a profit. ஆனா கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக பண்ணணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், சிரமப்படுறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து கேஷ் கலெக்ட் பண்றாங்க, QR கோடு. இன்னொன்று வந்து என்னன்னா யாருக்குமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான்றாங்க. நிறைய பேர் நம்மள மாதிரி இருக்கவங்களாம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியாதவங்களும் இருக்காங்க, தெரியாதவங்க இருப்பாங்க, ஒரு சிலவங்க ரீசார்ஜ் பண்ணாதவங்க கூட இருப்பாங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம எந்த ஒரு விளையாட்டு இடத்துக்கு போனாலுமே 50 ரூபீஸ் மினிமம் 50 ரூபீஸ் இருந்தா மட்டும்தான்.
ஸோ என்ட்ரி ஃபீஸும் 100 அதிகமாக தான் இருக்கு. என்ட்ரி ஃபீஸ் இல்லைன்னா கூட ஓகே, ஆனால் என்ட்ரி ஃபீஸும் இருக்கு, உள்ளேயும் QR கோடு, எல்லாமே QR கோட் மட்டும்.